ஹாய், நிறைய பேர் வந்து என்கிட்ட ஸ்கின் பிரைட்னிங் க்ரீம் கேட்டிருந்தீங்க. ஸ்டாக் வந்து முடிஞ்சிருந்தது, திரும்ப ரீஸ்டாக் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு கஸ்டமர் வந்து 5 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க அந்த டைம் ஸ்டாக் இல்லாதனால அவங்கள நான் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்கள மாதிரியே நிறைய பேர் வந்து இந்த ஸ்கின் பிரைட்னிங் க்ரீமில் ஸ்பெஷலாக வேறு எதுவும் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண முடியுமா? இன்னும் ஏற்கனவே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது, பட் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தபடியாக நியூ இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்போவுமே இந்த கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை பார்த்து தான் நான் செஞ்சு கொடுக்குறது. ஸோ இந்த முறையும் வந்து நான் நியூ ஸ்டாக் செய்யும்போது இவங்க நிறைய பேர் கேட்டிருந்து, இவங்களும் கடைசியாக கேட்டிருந்தபடியாக நியூ இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பவுடர் ஆட் பண்ணுவேன், இல்லாட்டி எக்ஸ்ட்ராக்ட் லிக்விட் ஆட் பண்ணுவேன். அதாவது உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் ஒரு ஃப்ளவரில் இருந்து அதோட எசன்ஸ் எடுக்கிறேன்டா ஒன்று லிக்விடாக ஆட் பண்ணுவேன், இல்லாட்டி அது அந்த ஃப்ளவரை காய வச்சு அந்த பவுடராகவும் ஆட் பண்ணுவேன். பட் எப்போவுமே வந்து லிக்விடாக ஆட் பண்ணுறதும், சில இன்க்ரீடியன்ட் லிக்விடாக ஆட் பண்ணாலே வந்து பெனிஃபிட் கொடுக்கும். சிலது பவுடராக ஆட் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் இன்னும் கூடுதலாக இருக்கும். நான் க்ரீமுக்கு சில பவுடர் செட் பண்ணுறது ரொம்ப குறைவு. ஏன்னா சில பேருக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது வந்து பவுடரோட பார்ட்டிகல்ஸ் வந்து க்ரீமில் இருக்கிறது வந்து பிடிக்காமல் போகும்ண்டு நட் பண்ணுறது. பட் இந்த மாதிரி நட் பண்ணியிருக்கேன்டா இது நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணதால் உங்களுக்கு எப்படி அந்த ராயல் பியூட்டி சோப்பில் வந்து நிறைய ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி இதுலேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கும். நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் டேப் பண்ணும்போது அது ரிமூவ் ஆயிரும். இல்லாட்டி நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் இல்லாட்டி 3 ஹவர்ஸ் வச்சுட்டு இருந்துட்டு நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு டபுள் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஏற்கனவே இது வந்து ரெகுலராக நிறைய பேர் எடுத்துட்ருக்கீங்க இந்த க்ரீம். ஸோ இந்த முறை நீங்கள் இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணதை விட உங்களுக்கு டபுள் ரிசல்ட்ஸாக இருக்கும். எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். பிம்பிள், பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ், அதோட அன்ஈவன் ஸ்கின் டோன், அது இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்க்கு வந்து இது வந்து சொல்யூஷனாக இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்ல நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். வளமையாக வந்து ஸ்கின் பிரைட்னிங் க்ரீம் வந்து ஒரு 5 வீக்ஸ் 6 வீக்ஸில் ரிசல்ட்ஸ் கொடுக்குன்னா, இது உங்களுக்கு 1 வீக்லேயே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நான் ப்ளீச்சிங் இன்க்ரீடியன்ட் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன், ஹெர்பல் இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே விளங்கும் இதோட ஹெர்பல் ஆட் பண்ணியிருக்கேனா இல்லையாண்டு. இதை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களோட ஸ்கின் வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். உங்களோட ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குன்னா உங்களோட ஸ்கின் நல்லா பிரைட்னிங் பண்ணும். இருந்ததை விட நீங்கள் முதல்ல நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா விளங்கும், அதை விட இது டபுள் ரிசல்ட்ஸாக காட்டும். 13 வயசுக்கு மேலே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை.